மட்டன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 4 விசில் விடுங்க. இந்த மாதிரி 4 விசில் விடுங்க, வேகட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணலாம். மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மிளகு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், தேங்காய், வெங்காயம், நல்லா வதக்கிட்டுக்குங்க. தக்காளி போட்டுக்குங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க, கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மசாலா எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. சிண்டை காமிக்காது. மசாலா அரைச்சிக்கலாங்க. ரெடி பண்ணியாச்சு. மசாலா அரைச்சிட்டோம். இப்போ தாளிப்புக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஆரம்பிக்கலாங்க. எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் அளவா பட்டை, லவங்கம், கிராம்பு, இந்த பூ, அன்னாச்சி பூ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க பொன்னிறமாக. உப்பு அளவாக போட்டுக்கோங்க. மட்டனில் கொஞ்சம் தான் போட்டோம் வேகிறதுக்கு. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. இதில் போட்டுக்கலாம். 2 பேருக்கு தான் நாங்கள் சமைக்கிறோம் மட்டன். அரைச்ச மசாலா போட்டுக்கோங்க. வேக வச்ச தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி பத்தாண்டா அந்த மசாலா அரைச்ச தண்ணி கொஞ்சம், உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவுக்கு. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதிக்கட்டும். சூப்பரான மட்டன் குழம்பு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மட்டன் தொக்கு. அதில் என்ன பண்ண போகிறோம், 2 முட்டை உடச்சி ஊற்றணும். சூப்பராக சுவையான மட்டன் குழம்பு ரெடி.